ஸோ கைஸ், ஒரு எம்டிசி பஸ் கண்டக்டர் பேசஞ்சர்ஸ்ட்டு இவ்வளோ ரூடாக நடந்துக்கலாமா? இது சரியா தப்பான்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. செப்டம்பர் 1 நானும் என்னோட அண்ணாவும் கேளம்பாக்கம்லேருந்து தாம்பரம் வரைக்கும் இந்த பர்டிகுலர் எம்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம். நான் டிக்கெட் ஜிபே யூஸ் பண்ணி தான் எடுத்தேன். நாங்கள் ஏறின நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இன்னொரு பையன் பஸ்ஸில் ஏறினான். அவன் ஏர்பாட்ஸில் யார்கிட்டயோ ஃபோனில் கொஞ்சம் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தனால அவன் அப்படியே அவனோட பிளேஸில் உட்காந்துட்டான். அதில் எனக்கு எந்த தப்பும் தெரில. பட் கண்டக்டர் அவன் பக்கத்தில் டிக்கெட் கேட்காம அவரோட இடத்துல இருந்துட்டு இந்த பையனை ஒரு 2 வாட்டி கூப்பிட்டதுக்கு அவன் ஹெட்செட் போட்டிருந்தனால அவனுக்கு கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் அவன் ரெக்கக்னைஸ் பண்ணி, சார் டிக்கெட் அப்படின்னு கேட்டோடனே நீ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பையன் அவன் பிளேஸ்லேருந்து இறங்கி இவர்கிட்ட டிக்கெட் கேட்டான். அது ஓகே, தப்பு கிடையாது, ஃபைனுன்னு விட்டுட்டேன். ஸோ அவன் ஜிபே யூஸ் பண்ணி டிக்கெட் கேட்குறான். இவர் ஜிபேலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லி நீ போய் காசு எடுத்துட்டு வாடா டா போட்டு அத்தனை வாட்டி அவன் அதுக்கு சொல்கிறாரு. அவனும் பாவமாக போய் காசு எடுத்துட்டு அவன் டிக்கெட் எடுத்துட்டு அவன் உட்காந்துட்டான். இது இந்த ஒரு பையன்ட்ட மட்டும் இல்ல, கேளம்பாக்கத்துக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப், அதாவது செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்ல இருந்து தாம்பரம் போற வரைக்கும் அந்த கண்டக்டர் சீட்ல இருந்து எந்திரிக்கவே கிடையாது. எல்லா பேசஞ்சர்ஸும் உள்ள ஏறினதுக்கு அப்புறமா அவங்கவுங்க பிளேஸ்ல போய் உட்கார்ந்து அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் அந்த பேசஞ்சர்ஸை அவர் பக்கத்தில் கூப்பிட்டு டிக்கெட் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்ச எம்டிசியில் ஒரு ரூல் இருக்குது. அதாவது ரொம்ப ரஷ்ஷான டைம்னா நம்ம கண்டக்டர்கிட்ட நம்ம போய் டிக்கெட் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கண்டக்டர் கண்டிப்பாக பேசஞ்சர்ஸ் பக்கத்தில் தான் அவங்க டிக்கெட் இஷ்யூ பண்ணணும். பேசஞ்சர்ஸ் உட்கார்ந்ததுக்கப்புறமா திருப்பி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு டிக்கெட்டை எடுங்கன்னு கூப்பிட்டு அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. இவர் கேளம்பாக்கம் தாண்டி எல்லா ஸ்டாப்லேயுமே உட்கார்ந்த பேசஞ்சர்ஸை திருப்பி அவர் பக்கத்தில் கூப்பிட்டு தான் டிக்கெட் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தார். அது ரொம்பவே தப்பு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு தப்பு நடக்கா நம்ம தான் அதை தட்டி கேட்கணும். தட்டி கேட்குறது தப்பே கிடையாது. தட்டி கேட்டால் தான் தப்பு குறையும். நம்ம தட்டி கேட்காம இருந்தோம்னா தப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போகுமே தவிர தப்பு எப்பவுமே குறையாது. ஸோ நான் இந்த போஸ்ட்டுக்கு கீழே எம்டிசியோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நான் டேக் பண்ணுறேன். ஸோ எம்டிசி இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்காத மாதிரி நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன்.